Friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஐடிஐக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏனா ஐடிஐ கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஐடி அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான நியூஸஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அடி எடுத்து வைக்குது. அதாவது 2019 ஜூன் 8ஆம் தேதி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து தொடர்ந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கிறோம். சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும். அதனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொழில் பயிற்சி நிலையங்களுக்கான மாணவர் சேர்க்கை 2023 அப்டேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடி கோர்ஸுக்கு வந்து நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. 7ஆம் தேதி ஜூன் 7 வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டை நீங்கள் வந்து கடைசியாக பே பண்ணுறதுனால லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 20/6/2023 வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த கோர்ஸ் மூலிமா வந்து ஐடி மட்டும் படிக்க போகிறது கிடையாது. இந்த பிளம்பர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரிலாம் படிக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங்கு, இந்த ட்ரெஸ் மேக்கிங்கு, இந்த மாதிரியான இந்த ப்ளவுஸ் எப்படி இது பண்ணுறது, டெய்லரிங் கோர்ஸ் இது ரிலேட்டடாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவுன்சிலிங் ஸ்கெடியூல். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இது ரிலேட்டடாக சம்மந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அதாவது ஐடி அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து எப்போ வந்து எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இன்ஜினியரிங் பற்றியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா அதுதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து எஜுகேஷன் கைடு, கெரியர் கைடு, உங்களுடைய கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கைட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. அதர் பீப்புளுக்கும் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு, அதாவது ஐடி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து போன மாதம் 24ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கான அதாவது 10th எப்போ எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சோ அதுக்கான டேட்டு ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐடிஐலையுமே. சரிங்களா? விண்ணப்பம் சமரிக்கப்பட்ட கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2023 சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க டார்கெட் படி பீப்புள் வந்து இன்னமும் வந்து அப்ளை பண்ணுறதுல பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வேல எடுத்ததில் சொல்லப்படுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நேரத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? விண்ணப்பங்கள் சான்றிதழ் சரிபார்த்து ஒப்புதல் வழங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு கடைசி நாள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22/6/2023 அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 23/6/2023 லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ண 3வது நாளே நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஐடி வந்து அந்தளவுக்கு வந்து யாருமே வந்து லைக் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்பு, இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த 10th முடித்தவங்க, இந்த மார்க் கம்மியாக இருக்கிறவங்க, மார்க் ஃபெயிலாக இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுதான் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் நோக்கி தான் ஓடுறாங்க, எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நோக்கி தான் ஓடுறாங்க, எல்லாருமே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தான் போகிறாங்க, எல்லாருமே டாக்டர், எம்பிபிஎஸ் அதுவும் போயிட்டுருக்காங்க. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய அதில் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து பேர்லேயே இருக்குது பாருங்கள், தொழில் பயிற்சி நிலையம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடிஐ படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 years நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஓனாகவே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. நிறைய பேர் தெரியுறது கிடையாது. லேடிஸ்க்குமே உண்டான தையல் கோர்ஸு, ஃபேஷன் டிசைனிங், ப்ளவுஸ் மேக்கிங் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கோர்ஸுமே இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை. தெரியாத செய்தி தயவுசெய்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து முன்னுரிமை கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து
ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் போது முன்னுரிமைக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா உடல் ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து முன்னுரிமை விண்ணப்பத்துக்கு உறுதி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பின் காலிபங்க அறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சம்திங் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஒதுக்கீடு ஆணையில் உறுதி செய்து சம்பந்தப்பட்ட தொழில் பயிற்சி நிலையங்களுக்கு நேரில் சென்று கட்டணம் செலுத்தி சேர்க்கை உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா 26 to 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், அட்மிஷன் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ப்ரோ கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்கிறீங்க, அட்மிஷன் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். ஏன்னா அட்மிஷனுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்திங் 3000 ரூபாய்க்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வந்து வராது. மற்றபடி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். சரிங்களா, கோர்ஸ் ஃபீஸோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே வந்து கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து 10ஆம் தேதியில் வந்து பொது பிரிவினருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரின் சேர்க்கை உறுதி செய்த பின் காலி பணியிடங்களில் அறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 18/7/2023 உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரி சேர்க்கையினை உறுதி செய்த பின் அப்படின்னா இப்போ வந்து அலகேட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே சீட்லாம் வந்து கிடச்சிச்சு. அதை தாண்டி நிறைய பேருக்கு வேக்கண்ட் வந்து இருக்கும். ரவுண்டு 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி அலகேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நம்பருக்கு இது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல. கவர்மெண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போனாலும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க. சரிங்களா, ஏன்னா தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தப்பே கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம், ப்ராங்க் ஷோ பார்க்க எல்லாமே நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பொழுதுபோக்கு, அன்னைக்கு அந்த நேரத்தில் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். பட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஒரு குடிமகனுக்கும் சரி, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் வந்து ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும், ஐடினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் கோர்ஸ், இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் பயிற்சியில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.